அதே நேரம் கரண்டோட டைரக்ஷன் நேரத்தை பொறுத்து மாறுது. அதாவது இப்ப ஒரு செகண்ட் நடக்குது, அந்த ஒரு செகண்ட்ல எடுத்தோடனே ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒரு சைடு வந்துட்டு இருக்கு. அடுத்த செகண்ட்ல அப்படியே ஆப்போசிட்டா வரும். நெகட்டிவ் சைடு வந்துட்டு இருந்த இடத்துல பாசிட்டிவ் வரும், பாசிட்டிவ் சைடு வந்துட்டு இருந்த இடத்துல நெகட்டிவ் வரும். உங்களுக்கு நான் கிராஃப்ல சொன்னா இன்னும் ஈஸியா புரியும் பாருங்க. சோ இதுதான் அந்த கிராஃப்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ டைமை பொறுத்து 5 வோல்ட் இருக்கு. ஓகே, இந்த 5 வோல்ட் வந்து எப்படி வரும்னா இது வந்து 0. இதுக்கு கீழே இப்படி ஒரு ஆக்சிஸ் போட்டோம்னா இது வந்து -5 வோல்ட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்படி ஒரு 5 வோல்ட் வரும். ஓகே, அதே அடுத்த செகண்ட் டைமை பொறுத்து அடுத்த இன்னொரு செகண்ட் -5 வோல்ட் வரும். அதாவது இப்போ ஒரு பேட்டரி இருக்குன்னு வச்சுங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு பேட்டரியில இந்த சைடு பிளஸ் வருது, இந்த சைடு மைனஸ் வருது. ஓகே, இதை ஒரு பேட்டரியா எடுத்துக்கங்க. இந்த பேட்டரியில இந்த கருப்பு சைடு இருக்கிறது வந்து நீளமா இருக்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் சைடு, இது நெகட்டிவ் சைடுன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பாசிட்டிவ் சைடு பிளஸ் வருது, அதாவது +5 வோல்ட் வருது. இங்க வந்து கிரவுண்டு. அடுத்த செகண்டே மாறிடும், இங்க +5 வோல்ட் வரும், இங்க 0 இருக்கும். அதைத்தான் வந்து நம்ம ஆப்போசிட்டா இருக்கனால -5 வோல்ட் அப்படின்னு போடுறோம், வேற எதுவுமே இல்ல. மாறி மாறி கரண்ட் வரும், ஆல்டர்னேட்டிங்கா. ரெண்டு ப்ரோப் இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த 2 சுவிட்ச் இருக்குல்ல, நம்ம டைரக்ட் கரண்ட்ல பார்த்தோம்னா இதுல பிளஸ் வரும், இதுல மைனஸ் வரும், ஸ்டாண்டர்ட், அதை மாத்தவே முடியாது. ஆனா இந்த மாதிரி நம்மள இதுல இருந்து வர ஏசி கரண்ட்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து வரத இந்த ஏசி கரண்ட்ல என்ன பண்ணும்னா, ஒரு செகண்ட் இங்க பிளஸ் இருக்கும், அடுத்த செகண்ட் மைனஸ், இங்க மைனஸ் இருக்கும், இங்க பிளஸ் இருக்கும், மாறி மாறி செகண்டுக்கு செகண்ட். இன்னும் சொல்ல போனா இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி ஒரு செகண்டுக்கு 50 தடவை பிளஸ் மைனஸ் மாறும். நம்மள வர இங்க நம்ம இந்தியாவுக்கு வர கரண்ட், இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட் தான். இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஒரு செகண்டுக்கு 50 தடவை பிளஸ் மைனஸ்னு போலாரிட்டி மாறும் பாருங்க. சோ இது வந்து ஒரு செகண்ட்னு வச்சுக்கலாம். 1 செகண்ட், ஒரு யூனிட்ன்றது 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 5 வோல்ட் வருது, அடுத்த செகண்ட்ல -5 வோல்ட், அடுத்த செகண்ட்ல திருப்பி +5 வோல்ட் வரும், அடுத்த செகண்ட்ல திருப்பி -5 வோல்ட் வரும். இப்படியே டயத்தை பொறுத்து கரண்டோட போலாரிட்டி, கரண்ட் ஃப்ளோவோட போலாரிட்டி இது வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஓகே, இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இயற்கையில வந்து ஒரு விஷயம் நடக்குது. நம்ம வந்து சிக்னல்ஸ் போறது, ஆசிலேஷன் மூலமா சிக்னல்ஸ் வருது. சிக்னல்ஸ்னா என்ன? அது வந்து ஒரு வகையான அதிர்வலை. அதிர்வலை என்ன மாதிரி இருக்கும்? அதிர்வலை இப்படித்தான் இருக்கும், இப்படி இருக்காது. ஸ்ட்ரைட்டா அதிர்வலை இருக்காது. அதிர்வலைகள்னா என்ன? அதிர்வுகள், வேவ்ஸ் எப்படி இருக்கும்? இப்படி ஆசிலேட்டிங்கா இருக்கும். சோ இந்த ஆசிலேட்டிங்கான வேவ்ஸ்ல தான் நம்ம ஒரு சிக்னலை உள்ள கொடுப்போம். நம்ம பேசுறது கூட இதே மாதிரி இப்படிதான் போகுமோ தவிர ஸ்ட்ரைட்டா போகாது. சோ இந்த மாதிரி ஆசிலேட்டிங்கான ஒரு வேவ்ல நம்ம சிக்னலை கொடுத்து அதை அனுப்புவோம். அதை ஒரு சென்சார் ரிசீவ் பண்ணி இந்த வேவை அப்படியே கரண்டா மாத்துச்சுன்னா அது டைரக்ட் கரண்டா வருமா, ஆல்டர்னேட்டிங் கரண்டா வருமா? ஒரு போன் இருக்கு, நம்ம இங்க பேசுறது வந்து ஒரு அலையா மாறி இதே கரண்ட அப்படியே ஒரு ஆசிலேட்டர்ல போட்டு இது ஒரு இந்த மாதிரி ஒரு அலையா மாத்தி வெளியே விடுது. அந்த அலை எல்லா பக்கமும் போயிட்டு இன்னொருத்தன் போனுக்கு ரிசீவ் ஆகும் போது டைரக்டா ரிசீவ் ஆகுமா, அந்த அதிர்வலையா இப்படியே ரிசீவ் ஆகுமா? அதாவது இந்த மாதிரி ஆசிலேட்டிங்கா ரிசீவ் ஆகுமா? இப்படி ஆசிலேட்டிங்கா ரிசீவ் ஆனா அதை வந்து ஃபர்ஸ்ட் கரண்டா கன்வெர்ட் பண்ணணும். அப்பதான் அது வந்து போனுக்கு புரியும், ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸஸ்க்கு புரியும். அப்ப இதே இந்த மாதிரி ஒரு ஆசிலேட்டிங்கான ஃபீல்ட இப்படி ஒரு ஆசிலேட்டிங்கான கரண்டா மாத்தி அதுக்கப்புறமேட்டு தான் அதை டிஜிட்டலா மாத்தி அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து அது நல்லா கேக்குது. சிக்னல் ப்ராசஸிங்னா இதுதான், வேற ஒண்ணுமே இல்ல. சோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து நம்ம டே டு டே லைஃப்லயும் சரி, ரோபோட்டிக்ஸ்லயும் சரி, எல்லா விஷயத்திலயும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து வோல்டேஜையும் சரி கரண்டையும் சரி எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் எடுத்துக்கணும். இப்ப ஒரு ட்ரம் தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போறோம், ஒரு டேப் போடுறோம் நம்ம வீட்டுக்குள்ள. நம்ம வீட்டுல வர்ற நம்ம வீட்டுக்குள்ள எந்த இடத்துல எவ்வளவு டேப் இருக்குங்க. இப்ப ரெஸ்ட் ரூம்ல வந்து அதுக்கேத்த மாதிரி, கிச்சன்ல அதுக்கேத்த மாதிரி, ஒரு வாஷ் பேசின்ல அதுக்கேத்த மாதிரி. சோ எந்தெந்த இடத்துல எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு டேப் போட்டு தான் வந்து அதை யூஸ் பண்றோம். சோ இதே தான் வந்து கரண்ட்லயும் நம்ம பண்ணுவோம், எலக்ட்ரிசிட்டிலையும் பண்ணுவோம். சோ இந்த எலக்ட்ரிசிட்டிய எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம குறைச்சோ கூட்டியோ நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக ஒரு டிவைஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து மின்தடை
அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சோ இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணும்னா வர்ற கரண்ட்டை நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியா குறைச்சு கொடுக்கும். இந்த ரெசிஸ்டரை வச்சு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜையும் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், பிரிச்சுக்கலாம். சோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம பின்னாடி பார்ப்போம். சோ இப்போதைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, ரெசிஸ்டர்னா வர்ற கரண்ட்டை கம்மி பண்ணி கொடுக்கறது, அதுக்கு பேர் தான் ரெசிஸ்டர், வேற ஒண்ணுமே இல்ல. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ் இருக்கு. ஓகே, இப்ப வந்து தண்ணி வருது, ஓகேவா? அதே தண்ணிய எனக்கு நான் ஒருவேளை தண்ணி தீந்து போச்சுன்னா என்ன பண்றது, இல்ல நடுவுல தண்ணி எதுவும் வரலன்னா என்ன பண்றது, நான் ஒரு வாளியில புடிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன வாளியில புடிச்சு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, தண்ணிய ஒரு கிளாஸ்ல புடிச்சு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இதுதான் அதுக்கு பேரு தான் கெப்பாசிட்டர். வர்ற கரண்ட்டை ஒரு நடுவுல ஒரு இடத்துல கொஞ்சமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? இப்ப கண்டினியூஸா 5 வோல்ட் போயிட்டே இருக்கு, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த இடத்துல திடீர்னு 4.5 வோல்ட் வந்துருச்சு, கம்மியாயிடுச்சு. ஆனா அந்த டிவைஸ் 5 வோல்ட்ல தான் ஒர்க் ஆகும். சோ இப்ப இந்த கெப்பாசிட்டர் என்ன பண்ணும்னா அது தேக்கி வச்சிருந்த அந்த சார்ஜ அந்த இடத்துல எமிட் பண்ணும், பல்ஸா கொடுக்கும். அப்படி பல்ஸா கொடுத்தா என்ன ஆகும்? கரண்ட்ல வந்து பெரிய லாகிங் இருக்காது, எலக்ட்ரிசிட்டியில வந்து ரொம்ப பெரிய டவுன் இருக்காது, டைரக்டா போயிட்டே இருக்கும், நமக்கு தேவையான கரண்ட் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் 250 வால்ட்ல இருந்து எவ்வளவு வோல்டேஜ் வேணாலும் ஸ்டோர் பண்ற அளவுக்கு இருக்கு. நீங்க டிவி பெட்டி எல்லாம் கழட்டி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பின்னாடி பெருசா சிலிண்டர் மாதிரி ஒன்று இருக்கும், ஃபேன்ல இருக்கும், இது எல்லாமே கெப்பாசிட்டர் தான். நீங்க ஃபேன் பாத்துறீங்களா? கெப்பாசிட்டர் மாத்தினோடனே ரொம்ப ஸ்பீடா ஓடும். என்னன்னா ஒரு பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும் அந்த கெப்பாசிட்டர், வர்ற கரண்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், ஓகேவா? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இப்ப அங்க இருந்து வந்துட்டு ஒரு 50 வோல்டேஜ் வருதுன்னா இது ஒரு 50 வோல்டேஜ் ஸ்டோர் பண்ணி அங்கிட்ட தள்ளி விடும்ல, தள்ளி விடுற நேரத்துல இன்னும் 50 வோல்டேஜ் போகாம இதோட பூஸ்டும் சேர்த்து தள்ளி விடும், இதோட சார்ஜும் சேர்த்து போகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், டயத்தை பொறுத்து, கரண்ட் ஃப்ளோவை பொறுத்தும் டயத்தை பொறுத்தும் இது சேர்த்து தள்ளி விடும். அப்ப என்ன ஆகும்னா கரண்ட் ஒரு ஸ்டாண்டர்டான கரண்ட், ஒரு எஃபிஷியன்டான எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு எல்லா பக்கமும் போகும். அதுக்காக நம்ம யூஸ் பண்றதுதான் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இதையே வந்து மேக்னெட்டா மாத்துவாங்க. கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும், அந்த கரண்ட் ஃப்ளோ ஒரு காயில்ல அப்படி சுத்தி வச்சு ஒரு காயில் மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணி வைண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வைண்டிங்ல அந்த வைண்டிங் ஆக்சுவலி என்ன நடக்கும்னா ஒரு ஆர்டிபிஷியல் எலக்ட்ரோ மேக்னெட்டா செயல்படும். ஒரு கரண்ட் போகுது, அது ஒரு காயில் உள்ள சுத்திட்டு அப்படி வெளியே போகுது, அது சுத்திட்டு வெளியே போற நேரத்துல இந்த இடத்துல வந்து மேக்னெட்டிசம் நடக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகுதுன்னா, ஒரு கரண்ட் உள்ள போய் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டா மாறுதுன்னா, அதே மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த கரண்ட் ஆஃப் ஆனோடனே அப்படியே ஆப்போசிட்ல கரண்டா திரும்ப மாதிரி நமக்கு வெளியே வரும். அதுக்கு பேரு தான் இண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அத கரெக்டா இண்டக்டர், ஆமா இண்டக்டர். சோ இந்த இண்டக்டர் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஜெனரேட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த இண்டக்டரோட ஜெனரேட்டர் மோட்டார்ல இருந்து எல்லா விஷயமே வந்து இந்த இண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நடக்குது, காயில் யூஸ் பண்ணி தான் நடக்குது. சோ மோஸ்ட்லி வந்து இந்த இண்டக்டர்ஸை பத்தி வந்து நம்ம பெருசா படிக்க தேவையில்ல. ஆனா எனர்ஜி ரிசோர்ஸ், எனர்ஜியை பத்தி படிக்கும் போதும் பவர் ஜெனரேஷனை பத்தி படிக்கும் போதும் இந்த இண்டக்டர் வந்து ஒரு இன்றியமையாத உண்டு. இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் அதாவது சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸே கொடுக்காது. அதை முக்கியமா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, இது ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். என்ன அப்படின்னா ஒவ்வொரு வயரும் ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் கரண்ட் போகும்போது அந்த பொருள் அதால முடிஞ்ச அளவுக்கு அதை எதிர்த்து நிற்கும். இப்ப ஒரு கூட்டத்துல வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம், ஒரு கூட்டம் போறா 100 பேர் நின்று இருக்காங்க, அதுக்குள்ள ஒரு சிவப்பு சட்டை போட்ட ஒரு 40 பேர் வரிசையா நாங்க உள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாங்கன்னா எத்தனை பேர் வழி விடுவாங்க சொல்லுங்க? வழி விட மாட்டாங்க, பாதிப்பு. அதே தான் கரண்ட்டும். எல்லா பொருள்லயுமே எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஆனா அதெல்லாம் வந்து எக்ஸைட் ஆனப்பட்ட எலக்ட்ரான்ஸ், எனர்ஜி அதாவது அதிகப்படியான சக்தி ஊட்டப்பட்ட எலக்ட்ரான்கள்.